ஹாய் மக்களே! வணக்கம். வந்தனம் சுஸ்வாகத்தம் எல்லாருக்குமே. ஸோ இன்னைக்கான எபிசோட் இன்னைக்கான எபிசோட் வந்து ஓகேவா போச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து இன்னைக்கு சாப்பாடு அந்த கொட்டுனத பத்தி கேட்டு, அத வந்து சால்வ் பண்ணி விட்டாரு. ஸோ ஓகே பார்வதி பண்ணது தப்புனா, எஃப்ஜே பண்ணதும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா அது வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி காமிச்சாரு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து அரசாங்கம். அது வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனை எதுக்கு பண்ணீங்க? அ திவாகர போட்டு நல்லா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குனாரு. ஸோ அதுவுமே வந்து தெளிவா அந்த பாயிண்ட்லாம் அவருக்கு புரியிற மாரி ஒரு எடுத்து சொல்றாரு. பட் அவருக்கு புரிஞ்சுச்சான்னுலாம் தெரியல. ஸோ வாட்டெவர். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த கமருதீன் அண்ட் பாரு வந்து இது சொன்னாங்க இல்லையா? வளர்ப்பு பண்பா வளர்த்துருக்கா ஸோ அத பத்தி பேசியிருக்காங்க. பண்பா வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் சொன்னார் இல்லையா? ஸோ அத பத்தி வந்து அவர் தெளிவா சொன்னார். ஸோ வளர்ப்ப பத்தி நீங்க பேசாதீங்க. ஆக்சுவலி வி டோன்ட் ஹேவ் எனி ரைட்ஸ் டூ டாக் அபௌட் தட். நோ ஒன். யாருக்குமே அந்த ரைட்ஸ் இல்ல. யாருக்கு என்ன கேரக்டரா இருந்தாலும் சரி, யார் என்ன பண்ணாலுமே சரி, ஒருத்தவங்க ஆப்போசிட்ல அவங்க வளர்ப்பு சரியில்லன்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை இல்ல. ஸோ அது அந்த இடத்துல தெளிவா எடுத்து வச்சது, நாட் ஒன்லி கண்டஸ்டன்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு மக்களுக்கும் அது போய் சேரும் கண்டிப்பா. அது மக்களுக்கும் பொருந்தும். அது நெறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஷீல்டு பத்திலாம் கேட்டாரு. ஷீல்டு பத்தி கேட்கும்போது ஆளாளுக்கு ஒண்ணு சொன்னாங்க. எனக்கு இந்த திவாகர் சொன்னது மாரி தான் நம்ம மைண்ட்ல நிக்கிது. அது ஏன்னு தெரியல. ஆம் ஒரு ஹியூமர் வந்து விக்ரம் ஒண்ணு சொன்னாரு. அதுக்கப்புறம் மிரர்ன்னு சொல்லிட்டு பிரஜின் அண்ட் எஃப்ஜே சொன்னாங்க. ஸ்வீட்னஸ்ன்னு சொல்லிட்டு கனி சொன்னாங்க. பாரு வந்து என்னோட பேச்சு திறமை. ஐ மீன் அதுதான் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் திவாகர் சொன்னதுதான் சீரியஸ்லி என்னோட படிப்பு. அவர் இன்னும் திருந்தலப்பா அந்த மாரி ஒரு ஃபீல் எனக்கு ஆகுது. அ இதுக்கு மேலயும் அந்த மாரி நடக்க போறது இல்ல கண்டிப்பா. அவர் வந்து அந்த படிப்பு, அந்த கேஸ்ட் அத கொண்டு வந்து கண்டிப்பா முன்னாடி எல்லா இடத்துலயும் வைக்க தான் செய்றாரு. எனக்கு என்னன்னா, அ அதுல எலிமினேஷன் ஆகும்போது வந்து கானா வினோத் வந்து ஹி ரியலி ப்ரோக்ஸ் அவுட். அ அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அவர் வந்து ஓப்பனா சொன்னாரு, "நான் சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன். ஸோ தப்பா எடுத்துக்காதன்னு" சொல்லிட்டு கானா வினோத் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி எல்லாம் கேட்டுருக்காரு. அது அவங்களுக்குள்ள ஷார்ட் அவுட் ஆயிரும். வெளிய வந்து திருப்பி அவங்க ஒரு ஃப்ரெண்ட் ஜோன் பண்றாங்களா இல்லையான்னு அது வெளிய வந்ததுக்கப்புறம் அவங்க பார்த்துப்பாங்க. ஒரு கானா வினோத் அண்ட் திவாகர் வச்சு அவ்ளோ சண்டை ஆளாளுக்கு எனக்கு அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா தெரியுது. தேவையே இல்லாத ஒரு கன்டென்ட். அவங்க உள்ள இருக்காங்க. அத வச்சு வெளிய ஒரு பாலிடிக்ஸ் போய்க்கிட்டு இருக்கு. இப்போ திவாகர் வெளிய போயிட்டாரு. அதுவும் வந்து 2 பேரும் அந்த இடத்துல கட்டி பிடிச்சுட்டு நல்லதா பேசிட்டு திவாகர்லாம் சாரி நாட் திவாகர். கானா வினோத்லாம் அழுதுட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அது நார்மலைஸ் ஆயி முடிஞ்சிருச்சு. ஆனா இப்ப இந்த அந்த வெளிய இருக்கிறவங்க எங்க மூஞ்சி வச்சுட்டாங்கன்னு தெரியல எனக்கு. இத வச்சு அவங்க ஒரு மைலேஜ் தேடிட்டு இருக்காங்க. ம். இது எனக்கு வந்துமே அதுல சுத்தமா எனக்கு அது உடன்பாடே இல்ல. ஸோ அந்த ஒரு கருத்த நான் வைக்கணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு எனக்கு அந்த சான்ஸ் கிடைச்சு அந்த கருத்த நான் வச்சுட்டேன். ஸோ ஆன் தி ஹோல் திவாகர் வெளிய வந்துட்டாரு. ஐயா! நீங்க வெளிய வந்தீங்க ஓகே. வந்தும் அந்த கருத்தரும அந்த பவானி கேரக்டர் பத்தி பேசிதான் ஆகணுமாங்க? ஏன்? வந்தீங்களா ஜாலியா கண்டஸ்டன்ட் உள்ள வெளிய வந்து பார்த்தீங்களா? நீங்க பேசுனீங்களா? போனீங்களா எல்லாமே? ஏன் தேவையில்லாத ஒண்ணு பண்ணிக்கிட்டு? ஓகே. வாட்டெவர். ஒரு 42 டேஸ் இருந்ததே பெரிய விஷயம். நான் சக்சஸ் அப்படின்னு சொல்றான். அவர் வெளிய போயிருக்காரு. இன்னொரு விஷயம் வந்து அவர வேற வழி இல்ல பாராட்டி தான் ஆகணும். என்னன்னா, அந்த தன்னம்பிக்கை ஓவர் லோடா போய் தலைக்கு மேல ஏறி ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு. அது நான் அது வந்து அந்த அளவு அவருக்கு இருக்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்து சீரியஸாவே எனக்கு தோணும். எனக்கு அதுல ஒரு 10, 20% இருந்தா கூட நான் நல்லா வந்துருவேன் போல இருக்குடா! அந்த மாரி தோணும். அவர் வந்து உச்சக்கட்ட தன்னம்பிக்கை அந்த மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் லாஸ்ட்ல சபரி ஆ சீரியஸா ரெஸ்ட் அவுட் ஆனது வந்து ஆ அது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப பார்க்க கஷ்டமா இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த லாஸ்ட் 1 வீக்கா வந்து அவரு கொஞ்சம் ரொம்ப ஹர்ட் ஆயிருந்தாரு சபரி. அது அந்த ஃபேஸ்லயே தெரிஞ்சுச்சு. அந்த ஒரு டாஸ்க்னால ஹவ் ஹி காட் ஹர்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆ தப்பு யார் பக்கம் இருக்கு, இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அத பத்தி நெறைய பேசியாச்சு. பட் ஆனா ஹி ரியலி ஃபீல் வெரி பேட். அதுக்கான மன்னிப்பும் இன்னைக்கு கேட்டாரு. அத அழுது முடிச்சுட்டாரு. அது இன்னையோட வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டாபிக் நம்ம போனோம்னா நல்லாருக்கும். பிகாஸ் நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒரு டாபிக்க அத வச்சுக்கிட்டே ஒரு
ஒரு 2 மாசம் டிராவல் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அது வேண்டாம். அ எனக்கு தெரிஞ்சு. ஸோ இன்னைக்கு எபிசோட் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீக் எஃப்ஜியோட கேப்டன்சில டாஸ்க்கு இல்ல அவர் எப்படி கொண்டு போறாரு, என்னலாம் நடக்கும், எல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ரொம்ப ஆர்வமா தான் இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க் யூ எல்லாருக்குமே. தேங்க் யூ சோ மச். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.